Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா பாத்தீங்கன்னா பிம்பிள்ஸை குயிக்கா ரெடியூஸ் பண்ற ஒரு அருமையான ஃபேஸ் பேக் தான் பார்க்க போறோம். அந்த ஃபேஸ் பேக் எப்படி செய்யறது இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். அப்புறம் அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே இந்த வீடியோல இருக்கு. வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. அதுல ஆல்னு கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போற ஃபியூச்சர் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். இந்த ஃபேஸ் பேக் பண்றதுக்கு நான் நெல்லிக்காய் பொடி எடுத்திருக்கேன். இது 50 கிராம்ஸ் 25 ரூபீஸ்க்கு நான் நாட்டு மருந்து கடையில் வாங்கினேன். இது ஆன்லைன்லேயே உங்களுக்கு கிடைக்கிது. பட் ப்ரைஸ் அதிகமாக இருக்கும், ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜும் இருக்கும். நீங்கள் பக்கத்தில் ஏதாவது நாட்டு மருந்து கடை இருந்தால் இது வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டில் நெல்லிக்காய் இருந்தால் நெல்லிக்காயில் இருக்கிற சீட்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த நெல்லிக்காயை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வர மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நான் நெல்லிக்காய் பொடி 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இந்த நெல்லிக்காயில் பார்த்தீங்கன்னா அதிகமாக விட்டமின் சி இருக்குது. அது நம்ம ஆக்னியை நல்லாவே கண்ட்ரோல் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஆக்னி, மார்க்ஸ், பிக்மெண்டேஷன் இது எல்லாமே க்யூர் பண்ண ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஹனி ஆட் பண்ணுறேன். ஹனி நம்ம ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்சராக வச்சுக்கும், நல்லா க்ளோயிங்காகவும் வச்சுக்கும். இப்போ இதை மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு நான் தக்காளி ஜூஸ் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி தக்காளி எடுத்து 2ஆக கட் பண்ணி இந்த மாதிரி ஜூஸ் புழிஞ்சிங்கனாலே வந்துடும். நான் ஒரு முழு தக்காளி ஜூஸை புழிஞ்சிருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சி வந்துடும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள். இந்த மாதிரி லம்ப்ஸ் எதுவுமே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை உங்கள் ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் ஆர் 20 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் இதை ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. பிம்பிள் அதிகமாக இருக்கிறவங்க இதை டெய்லி கூட இது யூஸ் பண்ணலாம், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். பிம்பிள் கம்மியாக இருக்கவங்க வாரத்துக்கு 2 டைம் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பிம்பிள் இன்னும் சீக்கிரம் போகணும்னா நீங்கள் கண்டிப்பாக ஸ்கின் கேர் பண்ணணும், சிடிஎம் பண்ணணும். சிடிஎம் எப்படி பண்ணுறது நான் வீடியோ போட்டிருக்கேன். அது இன்னும் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் அது பண்ணும்போது தான் உங்களுக்கு உங்கள் ஸ்கின்னோட டிஃப்ரென்ஸ் நீங்களே பார்க்கலாம். நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு தெரியும். சீக்கிரமாக பிம்பிள்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் அதிகமாக தண்ணி குடிங்க. ஒரு நாளைக்கு ஒரு 4 லிட்டர் தண்ணி குடிச்சிங்கன்னா உங்கள் ஸ்கின் இன்னும் நல்லா க்ளோயிங்காகவும் ஷைனியாகவும் இருக்கும். தண்ணிக்கு அவ்வளோ இருக்குது, நம்ம பாடிக்கும் அது ரொம்ப நல்லது. உங்களுக்கு பிம்பிள்ஸ் மேக்ஸிமம் ஹீட்னாலேயும் அதிகமாக வர சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் தண்ணி நிறைய குடிக்கும் போது உங்களோட ஹீட் பாயிலிங்ஸ்லாம் கம்மியாயிரும். நீங்கள் உங்கள் லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் மாற்றிக்கணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆயிலி ஃபுட்ஸ் எல்லாமே நீங்கள் எடுக்கக்கூடாது. ஜங்க் ஃபுட்ஸ் இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணும் போதே உங்களோட ஸ்கின் இன்னும் நல்லாவே பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக இது மாதிரி பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். சீக்கிரமாக உங்களோட ஸ்கின் ப்ராப்ளம் எல்லாமே க்யூர் ஆயிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் பியூட்டி டிப்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம முசி டிப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், கீப் சப்போர்ட்.